அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படமானது 3வது நாளில் உலகளவில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 3 நாளும் சேர்த்தவாறு ஒவ்வொரு பகுதிகளிலே எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி தோல்வி தொடர்பான விடயங்களையும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டிலே 3வது நாளில் 6,40,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 30,10,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கேரளாவிலே 3வது நாளில் 30,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 2,55,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 3வது நாளில் 65,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 4,10,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வட இந்தியாவிலே 3வது நாளில் 50,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 2,90,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் தக் லைஃப் திரைப்படமானது 3வது நாளில் 7,85,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 39,65,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதே போன்று வெளிநாடுகளிலே 3வது நாளில் 3,20,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 28,10,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் தக் லைஃப் திரைப்படமானது 3வது நாளில் 11,05,00,000 ரூபாயினையும் 3 நாளில் சேர்த்தவாறு 67,75,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இருப்பினும் இந்த வசூலானது இந்த திரைப்படம் வெற்றியடைவதற்கு போதுமான வசூலாக அமையாது இருப்பதோடு வசூலானது நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் தியேட்டரிக்கல் அடிப்படையில் 80 கோடி தொடக்கம் 100 கோடி வரையான தொகை நஷ்டமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அமைந்திருக்கின்றது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.